கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் தவக்காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். நாளை மறுநாளிலிருந்து சாம்பல் புதனில் அடியெடுத்து வைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 40 நாட்கள் நாம் ஒருத்தல் முயற்சியிலும் நம்மை இறைவனிடம் மிக நெருக்கமாக வைத்துக் கொள்ளவும் இயேசுவின் உயிர்ப்பை, அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த 40 நாட்களும் நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒருத்தல் முயற்சியாகவும் ஜெபத்திற்கான கூடுதல் நேரத்தை ஒதுக்கவும் அன்பை பகிர்ந்து கொள்ளுதலும் ஆலய வழிபாடுகளில் நாம் அதிகமாக ஈடுபடுதலிலும் நம்மை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதிலிருந்து இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் முழுவதுமாக பயன்படுத்தும் பொழுது, ஒருவேளை நீண்ட நாட்களாக என்னிடம் இருக்கின்ற ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு அகல வேண்டும் என்று நாம் போராடும் பொழுது ஆண்டவருடைய அருள் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாளை மறுநாள் நாம் சாம்பலை புனிதப்படுத்தி தடவிக்கொண்டு நம்மை ஒருத்தி கொள்வதற்கும், அதாவது தன்னுறுத்தி கொள்வதற்கும், அதே வேளையிலே நாம் ஜெப தவங்களில் தர்மங்களில் ஈடுபடுவதற்கும் தயாராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே நாம் இந்த தவக்காலத்தில் கடவுளோடு இணைந்து மனதை மாற்றிக்கொண்டு மனமாற்றத்திற்காக செயல்படுவோம்.